ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சமீஸ் ஜெர்னி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து டொமினோஸ் ஸ்டைலில் ஜிங்கி பார்சல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பெண்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி டொமினோஸில் மட்டுமே கிடைக்கிற ஜிங்கி பார்சல். அது எல்லாருமே சாப்பிட்ருப்போம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி வீட்டில் செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். நான் அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து சேர்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த டொமினோஸோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சின்னதாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட நான் பேசிலும் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்தாலே வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த டொமினோஸில் சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வீட்டில் செஞ்சது தான். காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். பட்டரை மாவில் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் பட்டத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு டைட்டாக வந்து பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா செட் ஆகிடும். நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபில்லிங்க்கு ஒரு அரை கேப்சிகம், ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் வெங்காயம். நீங்கள் வந்து வெறும் பன்னீர் மட்டுமே வச்சு பண்ணலாம். பட் நான் இதை கொஞ்சம் ஆப்ஷனல்காண்டி நான் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து ஒரு 5 to 10 க்யூப்ஸ் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதுனால அதையுமே நான் வந்து 2 பீஸாக போட்டுக்கிறேன். ஏன்னா பன்னீர் வந்து நல்லா மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு அதே மாதிரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமாக பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கெச்சப்னாலும் எடுத்துக்கலாம். அது கூட மயோனஸ் 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கார்ன் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் வந்து ஆப்ஷனல் தான். கார்ன் வந்து அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க, பட் என்கிட்ட இருந்ததுனால ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே பிணைஞ்சு ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ மாவு பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு பண்ணிடுங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து வரும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இது அப்படியே என்ன பண்ணுங்கள், ஒரு 4 பீசஸாக போட்டு அதே பவுல்லையே போட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஏன்னா மூடி வைக்கல, எண்ணெய் தடவலை அப்படின்னாக்கா கொஞ்சம் மேலே ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அதனால் நீங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி பவுலில் போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. இப்போ அதுலேருந்து நான் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக வளர்த்துக்கிறேன். ரொம்ப மெல்லிஸாக வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்னஸாகவே வளர்த்துக்கோங்க. இப்போது நான் பீஸா கட்டர் வச்சு இதையும் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 4 பீசஸாக நான் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் பன்னீர் ஃபில்லிங் வச்சுக்கலாம். இந்த பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி மைனஸ் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இல்லைன்னா மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மடிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், உள்ளரை மடிச்சுட்டு இப்போ 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு நான் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள கார்னரில் மடிக்கிறேன். இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஜிங்கி பார்சல் கொஞ்சம் லைட்டாக அது வெளியில் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. அந்த லேயர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே மடிச்சிடுறேன். அவ்வளோதான், சூப்பராக இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அவனில் ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ண போகிறேன்.
இப்போ உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னாக்கா குக்கருக்கு கீழே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ட்ரேவை குக்கருக்குள்ளேயே விசில் இல்லாமல் வச்சு ஒரு 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நான் வந்து எக் ஒயிட் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நல்லா வந்து கலர் கொடுக்கறதுக்காண்டி. எக் ஒயிட்டை மட்டும் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரீ ஹீட் பண்ண அவரில் நான் 20 மினிட்ஸ் அளவு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேக் பண்ணுற டைமுக்குள்ளே நான் உங்களுக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் என்ன யோசிப்பாங்கன்னாக்கா, நானுமே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய யோசிப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வாய்ப்பு. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் கேக் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கற்றுட்டு எல்லா விதமான கேக்கையும் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய பெண்களுக்கு வெளியில் போய் கற்றுட்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல இருந்துகிட்டே சூப்பராக கேக் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே கேக் செய்ய கற்றுட்டு உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் காசால் உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்குற திங்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதை விட சந்தோஷம் நம்ம பெண்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சரி, இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஹாய் அனுப்பி உங்கள் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்ணி உங்கள் குடும்பத்தை நீங்களும் சேர்ந்து ரன் பண்ணுங்கள். 20 மினிட்ஸில் சூப்பராக வந்து பேக்காகி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஜிங்கி பார்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்குன்னு டொமினோஸ் போகணும்லாம் அவசியம் இல்லை, வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸான உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சந்திக்கலாமே இன்னொரு வீடியோவில். டேக் கேர், பாய்.